ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி மேக்னெட் டிவி குக்கிங் ஷோவில் வீட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கோதுமை மாவு, மேகி மசாலா, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ நம்ம எப்படி வீட் பாஸ்தா செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே அடுப்பில் சுடுதண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அந்த சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் போட்டு சுடுதண்ணியை கொதிக்க விடுங்க. அப்புறம் இந்த கோதுமை மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதில் நம்மக்கிட்ட இருக்க மூடியை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ண ஷேப்பை எடுத்து நான் பண்ணுறேன்ல இந்த ஷேப்பை பார்த்துக்கோங்க. இந்த ஷேப் மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கரெக்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் கொதிக்குதில்ல, இந்த தண்ணியில் நம்ம பண்ணி வச்சிருக்க வீட் பாஸ்தா இருக்குல்ல, இதை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டணும். அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாஸ்தா செய்யலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மேகி மசாலா, கரம் மசாலா இது போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டும் தேவையான அளவு ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறினதுக்கப்புறம் மசாலாவோட வெங்காயம், தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த வீட் பாஸ்தா, இதை எடுத்து அந்த மசாலாவில் போடணும். போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். மசாலாவும் வீட் பாஸ்தா சேர்ந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டா நம்மளோட வீட் பாஸ்தா ரெடி ஆகிடும். ஓகேவா? வீட்டில் பாஸ்தா கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த வீட் பாஸ்தாவை செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். பை. மறக்காமல் நம்ம மேக்னெட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.